இந்த ட்ரெய்லரில் எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணுற ஒரே விஷயம் என்னென்னா ரொம்ப ரொம்ப யங்கான ஒரு தளபதி லுக்கு காட்டுறாங்க இல்லையா. ஸோ அந்த தளபதி வந்து அப்பா தளபதி கிட்ட வந்து பேசுகிற மாதிரி, உன்னால் முடியலைன்னா சொல்லு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி, அதுக்கப்புறம் கன் ஏதோ பின்னாடி இருந்து கன் எடுத்து யாரையோ ஷூட் பண்ணுற மாதிரி இருந்தது. இந்த ஒரு விஷயம் எப்படி பாசிபிள்? ஏன்னா இப்போ பைக்கில் வந்து பின்னாடி உட்காந்துட்டு வர தளபதி, படம் ஃபுல்லாக வர அந்த டிஏஜிங் பண்ண தளபதியை விட இந்த 2 ஸ்டில்லில் இருக்க தளபதி, இந்த 2 சீனில் வர தளபதி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப யங்கான லுக்கில் இருக்கிறாரு. அது எப்படி பாசிபிள்? பட் ஆனால் அப்பா தளபதி அதே மாதிரி வயசான லுக்கில் தான் இருக்கிறாரு. இவங்க 2 பேரும் மீட் பண்ணுறது எப்படி பாசிபிள்ங்கிற ஒரு டவுட் இருந்தது. அண்ட் அதுவும் இல்லாமல் இந்த ரொம்ப யங்கான தளபதி லுக்கை பார்க்குறப்போ நிறைய பேருக்கு வந்து இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாங்கிற மாதிரி தோணுச்சு. எனக்கு கூட அப்படி தான் தோணுச்சு. ட்ரெய்லர் ரிவ்யூவில் நான் சொல்லியிருப்பேன், இந்த லுக் வந்து டிஏஜிங் பண்ண லுக்கு கிடையாது. தளபதியை வச்சு ஷூட் பண்ணிட்டு டிஏஜ் பண்ணலை. ஸோ இன்ஸ்டெட் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, வேற ஒருத்தரை வச்சு ஷூட் பண்ணிட்டு சிஜியில் ஒரு லேயரில் தளபதியோட ஃபேஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவர் தான் வந்து இப்போ அப்பா தளபதி கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு 2 இமேஜஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ட்ரெய்லரில் வந்தது. ஸோ எனக்கு இதில் இன்னொரு டவுட்னா, ஸோ இந்த சீன் எப்படி பாசிபிள்? ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் எங்கா இருக்கிற தளபதி தான் வந்து அப்பா கூட ட்ராவல் பண்ணுறாரு. இன்னும் எங்கே எப்படி ஒரு மாற முடியும் அப்படிங்கிறப்ப தான் ஸோ ட்ரெய்லர் நம்ம எல்லாத்தையும் சீட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ இந்த அப்பா தளபதியை பையன் கட்டிப்பிடிக்கிற மாதிரி ஒரு சீன் வந்தது இல்லையா. ஸோ அந்த சீன் மாதிரி ஏதோ ஒரு சீன்லேருந்து தளபதியோட அப்பா தளபதியோட போஸை மட்டும் எடுத்து ஸோ இந்த இடத்துல வச்சு மேட்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக அவர் வேற யாருக்கிட்டேயோ நின்று பேசுகிறாரு. உன்னால் முடியலைன்னா சொல்ல நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேற யார்கிட்டையோ தான் பேசிகிட்டு இருக்காரு. அப்பா தளபதிகிட்ட கிடையாது. அது சும்மா மேட்ச் பண்ணுறதுக்காக சும்மா வச்சுருக்கிறாங்க. அண்ட் படத்துலையும் பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தர் தான் அந்த இடத்துல இருப்பார். ஸோ இது வந்து இப்போ ட்ரெய்லரில் நம்மளை டீஸ் பண்ணுறதுக்காக வச்ச ஒரு விஷயம் தான் அது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு அது பார்க்குறப்போ தெரிஞ்சுது. சென்னை மெட்ரோ ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தரமான ஒரு ஃபைட் சீன் வந்து எடுத்து வச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஃபைட்டும் ஸ்டேடியமில் நடக்கிற ஃபைட்டும் வந்து ஒரே சீன் கிடையாது, 2 வேற சீனு. ஏன்னா 2த்துலேயும் தளபதியோட காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா வந்து வேற காஸ்டியூம் தான் போட்டிருக்காரு. ஸோ ஸ்டேடியம் ஃபைட்டு தான் ப்ராபப்ளி படத்தோட கிளைமேக்ஸ் ஃபைட் சீனாக இருக்க முடியும். அண்ட் இந்த மெட்ரோ ஃபைட் பார்த்தீங்கன்னா தளபதி மெட்ரோவில் போயிட்டு இருக்கிறது தெரிஞ்சு ஸோ அங்கே அவர் அட்டாக் பண்ணுறதுக்கு வர யாரோ ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா, அதுவும் மேபி அந்த க்ளோனிங் சொன்னேன் இல்லையா, அவராக கூட இருக்கலாம். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஷன் மூலமாக மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளே போகுது, அந்த கண்ணாடியை உடச்சிக்கிட்டு அந்த மெட்ரோ ட்ரெயின் ட்ராக்லேயே வந்து ட்ரெயினை சேஸ் பண்ணிட்டு வந்து உள்ளே போகிற மாதிரி சம்திங் காட்டுறாங்களே. அந்த டெவில் ஹெல்மெட் போட்ட அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபைட் சீனில் வந்து தளபதி கூட சண்டை போடுறாரு. ஸோ இந்த ஃபைட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த டெவில் ஹெல்மெட் போட்டவன் பார்த்தீங்கன்னா வந்து தளபதியை வந்து பயங்கரமாக அடிக்கிறார். ஸோ பயங்கரமாக அடி வாங்குறாரு. அவரால் சமாளிக்கவே முடியல. என்ன காரணமாக இருக்க முடியும்னா, ஒருவேளை இவர் அவரோட க்ளோனாக இருக்கும் பட்சத்தில் அவருக்கும் இவருக்கு என்ன பவர் இருக்கோ ஸோ அதே மாதிரி ஈக்குவல் பவர் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் அவர் அடிக்கிறப்போ எப்படி வந்து சமாளிக்க முடியும்? ஸோ இவரோட மூவ்ஸ் எல்லாமே அவருக்கு தெரியும்ல, எப்படி சண்டை போட்டால் எப்படி வந்து அடி விழுங்குறதெல்லாம் தெரியும்ல. ஸோ அதனால் இந்த சீனை நிறைய அடி வாங்குற மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க. பட் ஒரு விஷயம் கன்ஃபார்மாக தெரியுது என்னன்னா, டெஃபினெட்லி வந்து அப்பா தளபதி போக வேற 2 பேர் கண்டிப்பாக இருந்தாங்க. ஒருத்தர் வந்து க்ளோனாக இருக்கலாம், இல்லை மேபி டைம் ட்ராவல் பண்ணி கூட வந்திருக்கலாம். இல்லை ஸ்னேகா மேம் பார்த்தீங்கன்னா அந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அந்த பையன் கூட இன்னும் உயிரோடு இருக்கலாம். ஸோ அந்த பையனாக கூட இருக்கலாம். பட் கண்டிப்பாக அப்பா தளபதி போக வேற 2 பேர் கண்டிப்பாக வந்து இருக்கிறாங்க. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி வந்து ரொம்பவே அக்ரெசிவாக வந்து டூ யூ திங்க் யூ கேன் ஸ்டாப் மீ அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்பவே வந்து அக்ரெசிவாக வந்து பேசிகிட்டு இருப்பாரு. ஸோ அவர் கையில் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கையில் யாரு கூட வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவங்க கிட்ட தான் வந்து இவ்வளோ கோவத்தில் வந்து பேசிகிட்டு இருக்காரு. இன்னொரு கையில் பார்த்தீங்கன்னா வந்து கன் வச்சிருக்கிறாரு. ஸோ இவர் வந்து அந்த பாம் பிளாஸ்ட்டை தடுத்து நிறுத்த வந்தவராக இருந்தா ஸோ இவர் தான் ஸ்டாப் பண்ண வந்திருப்பாரு. இவர் ஏன் இன்னொருத்தவங்க கிட்ட போயிட்டு நீ நினச்சா என்னால் என்னை ஸ்டாப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கேட்க போகிறார்? டூ யூ திங்க் யூ கேன் ஸ்டாப் மீன்னு சொல்லிட்டு ஏன் இவ்வளோ கோவமாக சொல்ல போகிறாரு? ஸோ இவர் நிறுத்த தானே வந்திருக்காரு. ஸோ அப்படி பார்த்தா இவர் சொல்கிறத வச்சு பார்க்குறப்போ ஸோ மேபி இவர் தான் வந்து அதை வச்சவராகவே இருக்கணும். ஸோ இவர் தான் ஒரு நெகட்டிவ் ஷேடில் இருக்கிற மாதிரி வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பட் என்ன ஒரு விஷயம் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுதுன்னா, ஒருவேளை இவர் தான் வந்து அதுக்கு காரணமாகவே இருக்காரு, நெகட்டிவ் ஷேடாக இருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அப்பா அடிபட்டு கிடக்கிறப்போ ஏன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனல் ஆகிறாருன்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டும் வருது. ஸோ இதே சீனில் பார்த்தீங்கன்னா தளபதியோட ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து காயமாக இருக்குது. ஸோ ஒருவேளை இவர் தான் பிரபுதேவா மாஸ்டர் வந்து கஸ்டடியில் எடுத்திருப்பாரு போல். ஸோ இவர் தான் அப்பா தளபதி வந்து தன்னோட பையன் நினச்சி கன் பாயிண்டில் அவங்களெல்லாம் வந்து மிரட்டி காப்பாற்றுற மாதிரி கூட இருக்கலாம் போல. ஆனால் பட் இவர் வந்து வேற ஒருத்தராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது இல்லையா. அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீனில் பார்த்தீங்கன்னா அப்பா மட்டும் தான் காட்டுறாங்க. ஆப்போசிட்டில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காட்டவே இல்லை. ஸோ அப்பா தளபதி தான் பார்த்தீங்கன்னா பைக் எடுத்துகிட்டு வந்து அங்கே மேலே ரூஃபுக்கு போயிட்டு பைக்கை விட்டுட்டு அவர் அப்படியே எதுலேயோ மோதி அவர் பறந்து போய் கீழே விழுகிறாரு. அவரோட பைக் அங்கே விழுந்து கிடக்கிற மாதிரிலாம் வந்து அந்த சீனில் வந்து இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆப்போசிட்டில் யார் இருக்கிறா, யார் கூட சண்டை போடுறா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து காட்டவே இல்லை. அதே சமயம் இன்னொரு தளபதி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ட்ரெஸ் போட்டு நடந்து வராரு. ஸோ கண்டிப்பாக அவரும் கிரவுண்டில் அங்கே வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அங்கே ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறது கூட அவராக இருக்கிறதுக்கான
வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஸோ அங்கே யார் கூட ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காரோ ஸோ அவங்க கையில் வந்து மேபி அந்த பாம் டிட்டோனேட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வெடிக்க வைக்கிறதுக்கான அந்த ரிமோட்டு அந்த கண்ட்ரோலு. ஸோ அதை வந்து இவர் அந்த ஃபைட்டில் வந்து எப்படியோ தான் கைக்கு வாங்கிடுறாரு. ஸோ தான் கைக்கு வந்ததுக்கப்புறம் பின்னாடி இருக்க கன் எடுத்து ஷூட் பண்ணுற மாதிரியான விஷயந்தான் இந்த ஒரு ஸ்டில் பார்க்குறப்ப தெரியுது. ஒருத்த கையில் பார்த்தீங்கன்னா அந்த டிட்டோனேட்டர் இருக்கும் அண்ட் இன்னொரு கையில் பார்த்தீங்கன்னா வந்து கன் அப்போ தான் எடுக்கிறாரு. இது கைக்கு வந்ததுக்கப்புறம் கன் எடுத்து சுடுற மாதிரியான சீன் தான் வந்து இருக்குது. அண்ட் இதே ட்ரெயிலரில் பார்த்தீங்கன்னா பிரேம்ஜியும் சில சீன்ஸ் வந்து வராரு. ஸோ அவர் கையில் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவரும் யாரு கூடயோ வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே வந்து பாமை தேடி ஓடுறாரு போல். ஸோ அப்போ தான் தளபதி பார்த்தீங்கன்னா சேப்பாக்கை சுற்றி இருக்க ஏரியாவில் அந்த மெட்ரோ அண்ட் ஸ்டேடியம் சரௌண்டிங்கில் இருக்கிற ஏரியாவில் அந்த ஹார்லி டேவிட்சன் பைக்கில் வந்து அவர் வேகமாக வந்து அந்த இடத்துல அப்படியே டர்ன் பண்ணுறாரு இல்லையா. ஸோ அப்போ அவருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் வந்து பைக்கில் வந்து அவரை ஃபாலோ பண்ணிட்டு விரட்டிட்டு வராங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டு அப்படியே அங்கேருந்து தான் ரூஃபுக்கு வந்து போகிறாரு. அங்கே ரூஃபில் தான் வந்து அந்த ஃபைட்டு நடக்கிற மாதிரி அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் நடக்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அது இந்த சீன் தான். ஸோ கிளைமேக்ஸ் சீனில் இவங்க தேடிட்டு இருக்க அந்த பாம் எப்படி உள்ளே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சீனில் வந்து 2-3 பேர் வந்து அந்த பிரிட்ஜ் மேலே நின்று ஒரு கண்டெய்னர் மாதிரி ஏதோ ஒன்று தூக்கி உள்ளே போடுறாங்க இல்லையா. ஸோ அது வந்து மேபி ஒரு பாமாக இருக்கலாம். ஆனால் அதே மாதிரி நிறைய இடங்களில் வந்து மேபி வந்து இவங்க பிளாஸ்ட் பிளான் பண்ணியிருக்கலாம். சேப்பாக் ஸ்டேடியத்தை சுற்றி உள்ளுக்குள்ளே நிறைய பாம்ஸ் வந்து வச்சிருக்கலாம். ஸோ அதெல்லாம் தான் வந்து இவங்க தேடி கண்டுபிடிச்சி அந்த கிளைமேக்ஸில் அதை வந்து தடுத்து நிறுத்துகிற மாதிரியான விஷயம் தான் வந்து கிளைமேக்ஸ் ஃபைட் சீனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இவங்க பாம் அந்த இது தூக்கி போகிறப்ப பார்த்தீங்கன்னா பின்னாடி சேப்பாக் ஸ்டேடியத்தோட அந்த ஸ்டேடியம் வந்து தெரியும். அண்ட் அதே சமயம் நம்ம தல தோனியோட போஸ்டரும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வச்சுருப்பாங்க. அண்ட் குறிப்பாக இந்த ட்ரெய்லரில் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கார்லேருந்து இறங்கி நடந்து வர மாதிரியும் அவருக்கு முன்னாடி நிறைய காரு அண்ட் அந்த கார்லலாம் ஒருத்தர் வந்து நிறைய பேர் நிற்கிற மாதிரியும் அவங்களுக்கு நடுவில் இவர் தலைவர் வந்து இறங்கி நடந்து வர மாதிரியும் வந்து காட்டுறாங்க இல்லையா. ஸோ அது மேபி நம்ம கேப்டன் விஜயகாந்த் சாரா இருக்கலாம்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. இல்லை அப்படின்னா மேபி அது யாரோ ஒரு சர்ப்ரைஸான ஒரு கேரக்டராக இருக்கும். இல்லை ஒரு மெயினான ஒரு நெகட்டிவ் ஷேடு வில்லனாக இருக்கலாம். ஏன் நம்ம தளபதியாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கோட் படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய தளபதியோட ப்ரீவியஸ் மூவியோட ரெஃபரன்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. கில்லி, திருப்பாச்சி, ஸோ அந்த மாதிரி நிறைய ரெஃபரன்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஆல்சோ அது மட்டும் இல்லாமல் இந்த டைட்டில் கார்டு கடைசியில் போட்ட டைட்டில் கார்டு வந்து வேறு லெவலில் இருந்தது. ஸோ லியோட டைட்டில் கார்டு தான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததுல பெஸ்ட்டாக இருந்தது. அதை பீட் பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு ஏஜிஎஸ் அண்ட் நம்ம விபி டீம் பிளான் பண்ணி ஒரு தரமான ஒரு சம்பவத்தை வந்து பண்ணியிருந்தாங்க. தளபதியோட இதுக்கு முன்னாடி நடித்த ப்ரீவியஸ் மூவி நிறையா மூவிஸோட அவரோட அந்த ஒரு லுக் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் வச்சு அப்படி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அப்படி கடகடன்ட்டு சேஞ்ச் ஆகி அப்படி கோட் அப்படின்ட்டு சொல்லிட்டு வர்றது, தளபதி விஜய் கோட்டுன்னு வரதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருந்தது. ஸோ அது சூப்பரான ஒரு டைட்டில் கார்டாக இருந்தது. அநேகமாக படத்துலேயும் அதுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை படத்தில் வேறு ஏதாவது சர்ப்ரைஸாக டைட்டில் கார்டு வேறு ஏதாவது வேறு இன்னும் புதுசாக ஏதாவது யோசிச்சு வேறு ஏதாவது பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. இதே இருந்தாலே சூப்பராக இருக்கும் தியேட்டரில். இதெல்லாம் தான் நண்பா கோட் ட்ரெய்லரில் நம்ம நோட் பண்ண சின்ன சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சொன்னது போக வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸ் இந்த ட்ரெய்லரில் பட்டது அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சொல்ல முடிச்சுக்கிறேன். நம்ம நாளைக்கு அடுத்து என்ன விஷயம். பாய்.